ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கவி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மூளை. ஆக்சுவலாக மூளை பற்றி தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குங்க. பட் தெரிஞ்ச விஷயங்களும் கொஞ்சம் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக 1.5 கிலோ நம்ம மூளைங்க. 1.5 கிலோவில் பார்த்தீங்கன்னா 60% வந்து ஃபேட் தான் இருக்குது. ஃபேட் மீன்ஸ் கொழுப்பு தான் இருக்குது. ரிமைனிங் 40% வாட்டர் இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், வாட்டர் அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, தண்ணி நிறையா குடிங்கன்னு சொல்கிறாங்க. தண்ணி எந்த அளவுக்கு உள்ளே எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளை வந்து 25 வாட்ஸ் பவர் ஜென்ரேட் பண்ணுதுங்க. 25 வாட்ஸ் பவர் அப்படின்னா அது வந்து அதிகம். ஸோ அந்த 25 வாட்ஸ் பவர் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு ஒரு பல்பு மாட்டிங்கன்னா எரியுமா? 100% எரியவே எரியாது. அது எரியும் சயின்டிஃபிக்காக. ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தா வந்து நம்ம டேரெக்டாக பார்க்குற எல்லாமே வந்துட்டு தலையிலாதாங்க தெரியுமாவாங்க. நம்ம பிரெயின் தான் வந்து அது சரி செப்பரேட் பண்ணி இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கரெக்ட் விஷுவல் காமிக்கிறது நம்ம பிரெயின் தான். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10,000க்கு மேலே நம்ம வந்து நம்மளுடைய பிரெயின் வந்து ஸ்மெல்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்ம மூக்கில் தான் நம்ம ஸ்மெல் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, மூக்கில் ஸ்மெல் பண்ணுறோம். பட் என்னன்னா பிரெயின் தான் வந்து இது இந்த ஸ்மெல், இது இந்த ஸ்மெல் சொல்லிட்டு 10,000க்கும் மேலே அனலைஸ் பண்ணக்கூடக்கூடியது நம்ம இதுதான். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பெண்களை விட ஆண்களுக்கு மூளையோட கெப்பாசிட்டி அதிகமாவாங்க. ஆண்களுக்கு 1.5 kg அப்படின்னா பெண்களுக்கு வந்து 1 kg 130 கிராம், ஐ மீன் 1.5 கிலோன்னு வச்சுங்களேன். அதுதான் வந்து பெண்களோட வந்து பிரெயினோட கெப்பாசிட்டி. முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால மூளையில் கட்டி வர்றாங்க. இதை வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மென்டலாக நம்ம இதில் அட்டாக் ஆகக்கூடாது. அதுக்காக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தேவைக்கு யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ யூஸ் பண்ணுங்கள், தேவைக்கு யூஸ் பண்ணுங்கள். நம்ம மூளை தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அந்த மூளையை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 20 to 30 minutes மெடிடேஷன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மூளையை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள், 100% எஃபெக்டிவாக இருந்துக்கலாம். தேங்க்யூ.